என்னாச்சு? அந்த அம்மா பணத்தோட வந்து நிக்குது. பேக் வச்சாச்சு. ஓகே. ஹலோ. என்ன மேடம், பணத்தோட நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. வந்துட்டேன். என் பையன் எங்க? உங்க பையன் என்கிட்ட பத்திரமா இருக்கான். நீங்க பணத்தை வச்சுட்டு கிளம்பி போங்க. நோ, அப்படியெல்லாம் முடியாது. என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சாதான் நான் பணத்தை கொடுப்பேன். இங்க இருந்து போவேன். ஹலோ மேடம், உங்க பையனை உங்க வீட்டுல எங்க ஆட்கள் ஒப்படைப்பாங்க. நீங்க முதல்ல புறப்பட்டு போங்க. ஹலோ, நான் சொல்றது கேளுங்க. ஹலோ ஹலோ. ஹலோ. ஹலோ சார். மேடம், நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன சொல்றாங்க? பணத்தை வச்சுட்டு போன்னு சொல்லிட்டான். அப்படியா? சரி, நீங்க புறப்பட்டு போங்க. என் பையன் எனக்கு கிடைக்காம பணம் உள்ள பேக்கை வச்சுட்டு எப்படி போறது சார்? அதை பத்தி நீங்க பயப்படாதீங்க. அவனும் எங்க இருந்தோ உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். உங்க பேக் எடுக்க அவன் வருவான். நான் மடக்கிடுவேன். யூ டோன்ட் வரி. ஓகே? ஓகே சார். உங்க மேல உள்ள நம்பிக்கையில நான் கிளம்புறேன். ஓகே. தேங்க்யூ சார். என் பையனோட வாங்க சார். ஓகே. Hey! ஹலோ மேடம், அவன் மிஸ் ஆயிட்டான் மேடம். ஆனா என்ன சார்? ஆனா அவங்க ஃபோன் பண்ணாங்க சார். ஃபோன் பண்ணாங்களா? ஆமா சார். என் பையனை கொன்னுட்டாங்களா சார்? கொன்னுட்டாங்களாம். என்னது? கொன்னுட்டாங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பினதுக்கு என்ன இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே சார். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மேடம், உங்களுக்கு நான் என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியல மேடம். நீங்கெல்லாம் மனுஷங்களா சார்? அது இல்ல மேடம். வைங்க சார் போன.
மேடம். பேக்கை கொண்டு வந்துட்டியாப்பா? கொண்டு வந்துட்டேன் மேடம். போய் பின்னாடி சீட்ல வை. சரிங்க மேடம். மேடம், நான் கிளம்புறேன் மேடம். ஓகே. வரேன் மேடம். பிரியங்கா, பிரியங்கா. ஹாய் மேடம். ஹாய், இங்க வா. மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பிரியங்கா. என்ன மேடம் எங்க நிக்கிறீங்க? உன்னை பார்க்க தான். என்ன பார்க்கவா? ஆமா. என்ன விஷயம் மேடம்? பிரியங்கா, அடுத்த வாரம் நீ சிங்கப்பூர் போறல்ல? ஆமா மேடம், எங்க எம்டி கூட போறேன். ஏன் மேடம்? அங்க இருந்து வரும்போது எனக்கு ஒரு மெடிசன் வாங்கிட்டு வரணும். அதுக்கு என்ன, வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா மேடம், அங்கெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிசன் கொடுக்க மாட்டாங்களாமே? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. என் ஆள் அங்க மெடிசனை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பொம்மையில வச்சு கொடுத்துருவாங்க. நீ அந்த பொம்மைய பத்திரமா எடுத்துட்டு வந்தாலே போதும். ஓகேவா? ஓகே மேடம், பண்ணிடுறேன். இது நீங்க போன்லயே சொல்லிருக்கலாமே. அது பரவாயில்ல, எப்படியும் இது நீ ஆபீஸ் போற வழி தானே, அதான் இங்க நின்ன. இட்ஸ் ஓகே மேடம். டைம் ஆகுது, நான் வரேன் மேடம். ஓகே. என்னாச்சு? அவனை கன்ஃபியூஸ் பண்ணியாச்சா? ஆச்சு மேடம். பணம் வந்தாச்சா? வந்தாச்சு. இனிமே அவன் உன்னை மிஸ் பண்ணதுனால நமக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருப்பான். என்னோட கெஸ் கரெக்டா? எஸ் மேடம், கண்டிப்பா இருப்பான். ஆமா, இப்ப வந்துட்டு போன பொண்ணு தானே நீங்க சொன்ன பிரியங்கா? ஆமா. அவளை நீ கிட்னாப் பண்ணதா மிரட்டி அவங்க வீட்டுக்காரங்கிட்ட பணம் வாங்கணும். வெரி குட், பண்ணிடுவோம். ஆனா அவ கிட்னாப் ஆகக்கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? எஸ், அதுதான் டீல். அவ கிட்னாப் ஆனதா அவ ஃபேமிலி நம்பணும். ஆனா அவ கிட்னாப் ஆகக்கூடாது. எப்படி பண்ணுவ? தெரியலையே. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணு. சரியா? ஓகே மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுனிதா, ப்ளீஸ் கம். தேங்க்யூ சார். வாப்பா. சார் தான் நான் சொன்ன ஏசிபி. வணக்கம் சார். வணக்கம். வாங்க உள்ள. உள்ள வா. உட்காருங்க சுனிதா. தேங்க்யூ சார். நீ உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். அப்பா உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னார் சார். அப்படியா? நானும் கேட்டதா சொல்லுங்க. ம், ஆமா, நல்லா இருக்காருல்ல? இருக்கார் சார். பை தி வே, இவர் பேரு டமால் சீனு. ஆ? என்ன சீனோ? டமால் சீனு. அதென்னப்பா டமால் சீனோ? எங்க ஏரியாவில் 3-4 பேர் சீனுன்னு இருக்காங்க சார். நான் எங்க போய் மேட்ரை முடிச்சிட்டு வந்தாலும் டமால்னு ஒரு லட்சுமி வெடிய தூக்கி போட்டு வெடிப்பேன். அதனால வந்த பேர் தான் இந்த டமால் சீனு. ஓஹோ, எந்த ஏரியா நீ? மாட்டாங்குப்பம் சார். அது சரி. இவரை பத்தி பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டிருந்தேன் சார். முதல்ல இருந்து சொல்லுங்க சார். நீ போன்ல சொன்னத முதல்ல இருந்து சொல்ல சொன்ன. சார் புரியல. நீ சுனிதா, உங்க அப்பா ராமசாமி எங்க ஸ்கூல் டீச்சர். அவர் மேல எனக்கு எப்பவுமே
ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால அவர் பொண்ணான நீங்க ஒரு போலீஸ்காரனான எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஆஃபீஸில் வேணாம், பர்சனலாக உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து பேசணும்னு சொன்னப்ப நான் ஓகேன்னு சொன்னேன். Got it? எஸ் சார். ஆனா நீங்க ஒரு ராபரி பண்ற ரவுடி ஒருத்தனை என்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னப்ப எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. ஏன்னா வர விஷயம் பர்சனலானு கேட்டா இல்லைன்னு வேற சொல்லிட்டீங்க, ரைட்? ஆமா சார். நான் ஏற்கனவே அரசாங்கத்துல இருந்து எனக்கு கொடுத்த கார் வேணாம், செக்யூரிட்டி வேணாம், கோட்ரஸ் வேணான்னு தனியா வாழ்றேன். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தனியா இருக்கிற என் வீட்டுல இந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வரத நான் தவிர்ப்பேன். ஆனா நான் அதை பண்ணல. ஏன் தெரியுமா? தெரியாது சார். தம்பி உனக்கு தெரியுமாப்பா? தெரியாது சார். என்கிட்ட லைசன்ஸ் கன் இருக்கு. எப்ப வேணாலும் யார வேணாலும் நினைச்ச உடனே டப்புன்னு சுற்றுரும். புரியுதா? புரியுது சார். ஆக்சுவலி ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல எனக்கு ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுங்க. சரிங்க சார், கேளுங்க. நீங்க பத்திரிக்கையில ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். என்ன பத்திரிக்கைன்னு சொன்னீங்க? வெற்றி வேங்கைன்னு ஒரு பத்திரிக்கையில கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கேன் சார். கிரைம் ரிப்போர்ட்டரா? ஆமா சார். உங்க அப்பா உங்களை சயின்டிஸ்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரே? ஆமா சார். அவர் அந்த படிப்பை கொடுத்தாரு. ஆனா எனக்கு இந்த ஜாப் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், விட்டுட்டார் சார். ஓகே, இப்போ இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக என்ன சந்திக்க வந்திருக்கீங்க? சார், நான் இப்போ எங்க பத்திரிக்கை சார்பா ஆன்லைன்ல ஃபேஸ் ஆஃப்னு ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கேன் சார். ஓகே. அந்த தொடர்ல குற்றவாளிகளோட இன்னொரு பக்கம், அவங்களோட சாஃப்ட் கார்னர்ஸ அலசுறேன் சார். மீன்ஸ்? குற்றம் செஞ்சவங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ், கோல்ஸ், ஆசைகள் அப்படின்னு சகலத்தையும் ஒரு இன்டர்வியூல எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறேன் சார். வெரி குட், நைஸ் கான்செப்ட். தேங்க்யூ சார். அந்த தொடர் நல்ல ரீச் ஆயிருக்கு சார். ஓகே. அந்த பத்திரிகையோட இந்த மாச இஷ்யூக்காக மட்டாங்குப்பம் டமால் சீனுவான இவரோட இன்டர்வியூக்காக இவர் கூட நான் பேசினேன். சரி. அப்ப இவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. ஷாக் ஆயிட்டேன். என்ன சொன்னாரு? என்ன ஷாக் ஆயிட்டீங்க? சொல்லுப்பா. சார், அதாவது இந்த வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போவாங்கல்ல, ஆமா. அப்படி ஊருக்கு போயிருக்கிற வீடுகள்லாம் பார்த்து உள்ள நுழைஞ்சு சின்ன சின்ன பொருட்களா பார்த்து பார்த்து திருடுறது என் தொழில் சார். அடேங்கப்பா, அது தொழிலா? ஆமாம் சார், எங்க குல தொழிலே அதான் சார். அது சரி. இது வரைக்கும் எத்தனை வீடுகள்ல இப்படி பூந்து திருடி இருக்க? அது இருக்கும் சார், ஒரு 300 வீடு. 300 வீடா? ஆமாம் சார். இது வரைக்கும் உன்னை போலீஸ் பிடிச்சு விசாரிக்கலையா? இல்லை சார். ஏன் விசாரிக்கல? இது வரைக்கும் திருடுன எந்தெந்த வீட்டில் என்ன திருடுனேன்னு அந்த வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை வெளியாளுகளுக்கோ தெரியாது சார். ஓ, அதனால போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட போல சார். அது சரி. மேல சொல்லு. அப்படி நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் திருட போனேன் சார். அங்க
இங்க பாரு, எனக்கும் அவருக்கும் ஒண்ணும் தெரியாது. ப்ளீஸ், நீ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்க. நானு தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கேனா? ஆமா, நீ வேணா அவர்கிட்டயே கேளேன். இவர் யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? ஆமா, வீட்டுக்காரதா. அப்போ இவரை போட்டுட்டா? ஐயோ, ப்ளீஸ் அவரை ஒண்ணும் பண்ணிடாத. அப்போ உன்னை போட்டுட்டா? ஏய், அவளுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. அவனை எனக்கு உயிர். அவளை ஒண்ணும் பண்ணிடாத. இதோ பாருடா, இவ்வளவு நேரம் முன்னாடி கண்ணை வச்சிருந்த, அப்பா வாய திறக்காத நீ. இவ முன்னாடி துப்பாக்கிய வச்சதும் இப்படி பேசுறிய? ஓ, இவனா அவ்வளவு பிடிக்குமா? ஆ? ஆமா. இவளை நான் சுற்றக்கூடாதுன்னா நான் கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சொல்றியா? சொல்றேன். என்ன பதில் சொல்லணும்? இப்ப மணி என்ன? மணி 1:20. எத்தனை மணிக்கு ரெண்டு பேரும் ஃப்ளைட்ல இருந்து இறங்குனீங்க? என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் சிங்கப்பூர் ஃப்ளைட்ல இருந்து இறங்கின விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னா உங்களை ஏர்போர்ட்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் வரேன். எதுக்காக எங்களை வாஷ் பண்ணிட்டு இருக்க நீ? சொல்றேன். முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை மணிக்கு நீங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட்ல இருந்து இறங்குனீங்க? 10:10க்கு இறங்கணும். செக் இன் கிளியரன்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ மணி என்ன? 10:40. 10:40க்கு ஏர்போர்ட் உள்ள இருந்து வெளியே வரத்துக்காக நடக்க ஆரம்பிச்ச நீங்க ரெண்டு பேரும் டாக்ஸி கிட்ட வரும்போது மணி 11:20. லவுஞ்சில் எவ்வளவு ஸ்லோவா நடந்து வந்தாலும் 15 நிமிஷத்துல வெளியே வந்துடலாம். கரெக்டா மேடம்? கரெக்ட். 10:55க்கெல்லாம் டாக்ஸிக்கு வர வேண்டிய நீங்க 15-20 நிமிஷம் லேட்டா வந்தீங்க. என்ன தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் சில்லி கொஸ்டின். செக்கிங் கிட்ட கொஞ்சம் லேட்டா இருக்கும். எங்க பாருங்க மிஸ்டர் நாராயணன், ஏர்போர்ட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வந்த இந்த பேக்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்கன்ற லிஸ்டோட டைமோட பிரிண்ட் ஆயிருக்கிற காப்பி என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. கொடுக்கட்டுமா? பாக்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்ல. என்ன வேணும் உனக்கு? பணமா? நீ கொடுக்கிற பணத்தை விட 10 மடங்கு அதிகமா உன்னை பத்தின இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணா எனக்கு தருவாங்க. யார் தருவாங்க உனக்கு? பேச்ச வளர்க்க வேண்டாம். ஏமா, நடுவுல உங்க வீட்டுக்காரரு வேற எங்கெல்லாம் போனாரு? அவரு வாஷ்ரூமுக்கு போனாரு, அவ்வளவுதான். அது வேற எங்கேயும் போல. ஏன் சார், வாஷ்ரூமுக்கு போனீங்களா சார்? ஆமா, போனேன். ஓகே, அப்போ அங்கதான் மீட்டிங் நடந்ததா? சார் சரி சார். சார், யார் சார் உங்களை சந்திச்சது? அவங்க கிட்ட நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க? கொடுக்கலையா? சரி போட்டோம். அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்க? ஹலோ, வாஷ்ரூம்ல வந்து என்ன யார் சந்திக்க போறாங்க? எங்க பாரு நாராயணன், அடம் பிடிக்க கூடாது. எல்லா விஷயத்தையும் தெளிவா கிளியரா பேசுறேன். ஆதாரம் இல்லாம பேசுவேனா? யார் உங்கள பாத்ரூம்ல வச்சு சந்திச்சது? என்ன சொன்னாங்க? இங்க பாரு, கடவுள் சத்தியமா சொல்றேன், நீ என்கிட்ட சொல்ற எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ எம் a businessman. கடத்தல்கார கிடையாது. நீங்க உங்க பொண்டாட்டி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தியம் தானே, பண்ணிட்டா போச்சு. என்னங்க என்ன ஏன் தலையில ஏன் அடிச்சு சத்தியம் பண்றீங்க? அவர்தான் சத்தியம் பண்ண சொல்றாரு. அத அவ தலையில போய் சத்தியம் பண்ணுங்க. ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்றீங்க? எவா தலையில? வேற எவன்னு உங்களுக்கு தெரியாதா? பொய் சத்தியத்தை ஏன் தலையில பண்ணி என்ன சாவடிக்கலான்னு பாக்குறீங்களா? பொய் சத்தியமா? பின்ன அதான் பாத்ரூம்ல நீங்க யாரையோ சந்திச்சீங்கன்னு அந்த தம்பி அவ்வளவு தெளிவா சொல்லுதுல்ல, யாருன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன யாரும் சந்திக்கலாமா? சந்திக்காம சும்மா சும்மா சொல்லுவாங்களா? ஸ்டாப். 2 பேரும் நிறுத்துங்க உங்க பஞ்சாயத்தை. இங்க பாரு நாராயணன், மரியாதையா கடைசி தடவையா கேக்குறேன். ஏர்போர்ட்ல வாஷ்ரூம்ல உன்னை வந்து சந்திச்சது யாரு? ஐயோ, என்ன வந்து யாரும் சந்திக்கலப்பா. என்ன டென்ஷன் பண்ணாத, சுட்டுடுவேன். ஐயோ, சைலன்சர் துப்பாக்கியில இருந்து குண்டு எப்படி போச்சுன்னு பாருங்க சார். சத்தமே இல்லாம ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னது, சுட்டுட்டாங்களா? ஆமா சார். அந்த அம்மா செத்துருச்சா? என் கண்ணு முன்னாடி உயிர் பிரிஞ்சு அந்த அம்மா கீழே டெட் பாடியா விழுந்துச்சு சார். அத நான் கண்ணால பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் தான் இவர் புறப்பட்டு போயிருக்காரு. ஓகே, அந்த கேஸை யார் டீல் பண்றா, அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கு, இதெல்லாத்தையும் நான் விசாரிக்கிறேன். அத பத்தி பேசதான் சார் உங்ககிட்ட இவரை நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த கேஸை பத்தி என்கிட்ட என்ன பேசணும்? இவர் கண்ணால பார்த்ததா சொன்ன அந்த கொலை கேஸ் எந்த ஸ்டேஷன்லயும் பதிவாகல சார். வாட்? ஆமா சார். அந்த பொம்பளை சாவு விஷயத்த போலீஸ் கிட்ட அவங்க எப்படி சொல்றாங்க பார்க்கலான்னு 2 நாளா அந்த வீட்டை வாட்ச் பண்ணேன் சார். போலீஸ் வரல. அப்படியா? ஆமா சார், இவர் சொன்னதும் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் மூலமா குமரன் நகர் ஸ்டேஷன்ல விசாரிக்க சொன்னேன். அங்க அந்த கேஸ் பதிவாகலையா? இல்ல சார், ஆகல. அப்படின்னா அது அவங்க ஸ்டேஷன் லிமிட்ல இருந்திருக்காது. ஒருவேளை டேவிட் காலனி ஸ்டேஷன்ல பதிவாயிருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, விசாரிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். 2 ஸ்டேஷன்லயும் விசாரிச்சிட்டேன் சார். கேஸ் எங்கேயும் பதிவாகல. அப்படியா? ஆமா சார். அது எப்படி? சம்பவம் நடந்து 3 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த புருஷன் கூட மனைவியை கொன்னதை பத்தி ஏன் போலீஸ்ல சொல்ல? அதான் தெரியல சார். அவனும் பயங்கரமான ஆளா இருக்கான். அவன் விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் சார். அவனை நீங்க போய் பாத்தீங்களா? ஆமா சார். ஸ்டேஷன்ல கேஸ் பதிவாகல அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு கியூரியாசிட்டில அவன் வீட்ல போய் அவனை நாங்க 2 பேரும் பார்த்தோம் சார். அங்க மிகப்பெரிய அநியாயம் ஒண்ணு நடந்துச்சு சார். என்ன அநியாயம்? எஸ். உங்க வைஃப் இருக்காங்களா சார்? நீங்க யாரு? நாங்க வாலெட் ஸ்டோர்ல இருந்து வரோம். மேடம் அங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணப்போ ஃபில்அப் பண்ண கூப்பனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு சார். அதை பத்தி பேசணும். மேடமை கொஞ்சம் கூப்பிடுங்க. கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்க வைஃப் இல்லைங்களா? இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வர சொல்றேன். என்ன வைஃப் இருக்காங்கன்னு சொல்றாரு? அதான் எனக்கும் புரியல மேடம். அன்னைக்கு நீங்க பார்த்தப்ப செத்து போன அந்த அம்மா தான் இவரோட வைஃப்னு சொன்னீங்க. ஆமா மேடம், அந்த அம்மாவும் இவரை தான் வீட்டுக்காரன்னு சொன்னிச்சு. ஷ்.
எஸ், யார் மணி? மேடம் நாங்க வீனஸ் மால்ல இருந்து வரோம். வாலெட் ஸ்டோர் ஸ்டாஃப். சொன்னாங்க. சாரி, நான் உங்க ஷாப்ல எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையே. இவங்க தானே அவங்க? இவங்க இல்ல மேடம், அவங்க வேற. அதையே தான் நானும் சொல்றேன். அட்ரஸ் மாறி வந்திருக்கிறீங்க. பக்கத்து வீட்டை விசாரிங்க. இல்லைன்னா இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்கள விசாரிக்கிறீங்களோன்னு நினைக்கிறேன். நாங்க புதுசா வந்திருக்கோம். ஓகே 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 மேடம். மேடம் ஒரு சின்ன டவுட் மேடம். என்ன? இப்போ கதவை திறந்தாரே ஒரு சார். ஆமா, அவர் யார் மேடம்? என் வீட்டுக்காரு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன் மேடம். தேங்க்யூ மேடம். வர மேடம். வாங்க. வர மேடம். ம். என்னது, அவர் மனைவி இந்த வாட்டி வந்தது வேற லேடியா? ஆமா சார். அன்னைக்கு நீ போதையில இருந்து கண் முழிச்சப்போ நீ பார்த்த லேடி நீ சொன்ன லேடி இல்லையா? இல்ல சார், அவங்க முகமே வேற, இவங்க முகம் வேற சார். செத்து போன அந்த லேடிய ஏதாவது மொபைல்ல போட்டோ எடுத்திருக்கியா? இல்ல சார், அப்பெல்லாம் மைண்ட் வேலை செய்யல, பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த கேஸ எப்படி டீல் பண்றதுன்னு யோசிக்கிறேன். நானும் டோட்டலி கன்ஃபியூஸ் ஆயிட்டா உங்ககிட்ட வந்தேன் சார். ஆனா ஒன் திங் இஸ் கிளியர்ட் சார். என்ன? அந்த நாராயணன் சம்திங் ராங்கான ஆள் தான் சார். மேபி. ஆனா அவன் மனைவி உயிரோட இருக்கிற பட்சத்துல அவன்கிட்ட இந்த பையனை கூட்டிட்டு போய் உங்க மனைவிய ஒருத்தன் சுட்டு கொன்னத நேரடியா பார்த்த சாட்சி இவன் சொல்லி விசாரிக்க முடியாதே. அதான் யோசிக்கிறேன். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா சார்? சாரி சார். இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. அந்த நாராயணனை இவர் சொன்ன இன்சிடென்ட்டை வச்சு மிரட்டி பார்க்கலாமா சார்? இவன் சொன்னதை வச்சா? ஆமா சார். முதல்ல இவன் சொன்ன அந்த விஷயமே உண்மையா பொய்யானே தெரியலையே. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, இவங்க கிட்ட உன் கதையை சொன்னா நீ பரபரப்பா எல்லாராலையும் பேசப்படணுங்கிறதுக்காக நீயா இப்படி ஒரு சம்பவத்தை, அதுவும் நடக்காத சம்பவத்தை உருவாக்கி ஏன் சொல்லியிருக்க கூடாது தம்பி? சார், நான் என்ன கதை எழுதுற ஆளா சார்? ஒரு நிமிஷம். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் சார் கிட்ட பேசுறேன். ஓகே மேடம். சார், நான் தினம் குற்றவாளிகளோட மனநிலைய பத்தி பல்வேறு முறையில ரிசர்ச் பண்றவ சார். அதுக்கு எனக்கு ஒருத்தங்க ஒரு இன்சிடென்ட் சொல்லும் போதே அது உண்மையா பொய்யான்னு கிரகிக்க முடியும் சார். கடவுள் எனக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்காரு. இப்ப இந்த பையன் சொல்றது 100% உண்மைன்னு இதை வச்சு நம்புறீங்க நீங்க? நடக்காத ஒரு விஷயத்த அப்பட்டமா நடந்ததா சொல்ற அளவுக்கு இந்த டமால் சீனோ புத்திசாலி இல்ல சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த பையனை புத்திசாலி இல்லைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆனா அந்த நாராயணன் நடந்த ஒரு விஷயத்த நடக்கவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய புத்திசாலி சார். அது மட்டும் உறுதி. ஓஹோ. சோ இந்த பையனை நீங்க சந்தேகப்பட வேண்டாம். நாராயணனுக்கு உங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் சார். சத்தியமா எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். பின்ன எதுக்கு அந்த ஆள் மேல நீங்க பழி சொல்றீங்க? நான் பழி சொல்ல வரல சார். ஒரு குற்றம் கேள்விப்பட்டேன், அது போலீஸ்ல கேஸா பதிவாகல. அதுக்கு அது தப்புன்னு சொல்றேன். தனிப்பட்ட முறையில ஒரு கொலைய பண்றதோ இல்ல நடந்த கொலைய மறைக்கிறதோ தப்புதான். தப்பா இல்லையா சார்? தப்புதான். அது எனக்கும் தப்பா பட்டதுனால நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன். இந்த நாராயணன் ஃபோன் நம்பரை நீங்க கால் பண்ணிட்டீங்களா? இருக்கு சார். அந்த ஆள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி
நான் சொல்ற முறையில மிரட்டுவியா? சார் நானா? மெரிட் தான். ஆமா, உங்களோட இந்த மிரட்டல் ஐடியாவை ஃபாலோ பண்ணி ஒரு வலை வீசி பார்ப்போம். சார் எனக்கு எப்படி மிரட்டணும் அப்படின்னாலும் தெரியாது சார். லாஜிக்கலா மிரட்டணும். நான் சொல்லித்தரேன். அது போல மிரட்டல். உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே சார். ஓகே. சார் ஒரு நிமிஷம். Pick up your call. It's okay. ஹலோ, ஹாய் சுனி. என்னாச்சு பிரதீப்? ஊருக்கு வந்தாச்சா? வந்தாச்சு. நீ எங்க இருக்க? வந்து நான் ஒரு விக்டிம் வீட்ல இருக்கேன். அப்படின்னா நீ மாறவே இல்லை. உன்னதான் கேட்கிறேன், என்ன அமைதியா இருக்க? என்ன மாறணும்? ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி துப்பறிகிற வேலை உனக்கு வேணாம். அதே மாதிரி இந்த ரவுடி பசங்களுக்கு கலர் கலரா கனவுகள் இருக்குன்னு அவங்க பிளாஷ்பேக்க ஜனங்களுக்கு எடுத்து சொல்ற வேலை உனக்கு வேணான்னு சொன்ன. ஞாபகம் இருக்கா? இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நாம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதெல்லாம் வேணாம், நீ மாறணும்னு சொன்ன. மறந்துட்டியா? இல்ல, ஞாபகம் இருக்கு. நீ மாறிடுவேன்னு சொன்ன, ஆனா இன்னும் அந்த வேலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் பண்றதுதான் ஃபைனல் கேஸ். இதோட நானு இந்த வேலையை விட்டு விலகிடுறேன். ஷூர்? ஷூர். சரி, அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்ன? இன்னைக்கு வந்து நான் உங்க அப்பா கிட்ட பேச போறேன். என்னன்னு? அவர் சொன்ன மாதிரி நம்ம கல்யாணத்தை சிம்பிளாவே வச்சுக்கலான்னு எங்க அம்மா சொல்ல சொன்னாங்க. நிஜமாவா? ஆமா, நான் உங்க அப்பா கிட்ட பேசும்போது நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும். அதுக்குள்ள வந்துருவியா? கண்டிப்பா வந்துருவேன். டோன்ட் வரி. ஆமா, எத்தனை மணிக்கு வர? 3 மணிக்கெல்லாம் உன் வீட்டு முன்னாடி இருப்பேன். ஓகே? டன். வரேன். பை. பாய். ஹலோ பிரதீப் சார், சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு, மேடம் உங்ககிட்ட பேசணுமா? கொடுங்க சார். பிரதீப், குட் மார்னிங் மேடம். ஊர்ல இருந்து வந்துட்டியா? நெக்ஸ்ட் கேண்டிடேட் ஓகேயா? போயிட்டு இப்பதான் ஜஸ்ட் சென்னைக்கு வந்தேன். ஆள் அங்க இருக்கானா? இருக்கா மேடம். சென்னைக்கு நாளைக்கு வரேன். அப்போ ஸ்கெட்ச் போட்டுடலாமா? தாராளமா போட்டுருங்க மேடம். சரி, நாம நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே மேடம். நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் கிளம்பி வரேன். ஓகே, வந்துடு. இந்த பிரதீப் கிட்ட ஒவ்வொரு முறையும் ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? கண்டிப்பா மேடம். ஒரு வாட்டி பேசிட்டமே, நல்லா பழகிட்டமேன்னு அப்படியே ஃப்ரீயா விட்டுறக்கூடாது. ஓகேயா? ஓகே மேடம். இந்த புது வீடு சௌகரியமா இருக்கா? இருக்கு மேடம். நம்ம 2 பேரும் கணவன் மனைவின்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்க. உன்னோட 2வது மனைவி அதான் என் கூட காலேஜில் படிச்சதே, உன் பொண்ணோட டியூஷன் டீச்சர். அது கதைய பிரதீப்பை விட்டு முடிக்கும்போது ரெக்கார்ட் பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? பண்ணிட்டு மேடம். அந்த வீடியோ தான் உங்ககிட்ட காமிக்க எடுத்துட்டு இருக்கேன். இந்தா பாருங்க. இவரை போட்டுட்டா? ஐயோ ப்ளீஸ், அவரை ஒண்ணும் பண்ணிடாத. அப்ப ஒண்ணு போட்டுட்டா? ஏய், அவளுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. இதோ பாருடா, இவ்வளவு நேரம் முன்னாடி கண்ணை வச்சிருந்த, அப்ப வாயை திறக்காத நீ. இப்ப முன்னாடி துப்பாக்கிய வச்சதும் இப்படி பேசுறிய? ஓ, இவனா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா. இவளை நான் சுற்றக்கூடாதுன்னா நான் கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சொல்றியா? சொல்றேன். என்ன பதில் சொல்லணும்? இப்ப மணி என்ன? மணி 1:20. எத்தனை மணிக்கு 2 பேரும் ஃப்ளைட்ல இருந்து இறங்குனீங்க? என்ன டென்ஷன் பண்ணாத, சுட்டுடுவேன். ஐயோ, சைலன்சர் துப்பாக்கியில இருந்து குண்டு எப்படி போச்சுன்னு பாருங்க சார். சத்தமே இல்லாம ரிலீஸ் ஆயிடுச்சு.
வெரி குட். இந்த வீடியோ இவ்வளவுதானா? ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவன் சுடுற வரைக்கும் எடுத்துட்டேன். அவன் செத்து கீழே விழுந்ததும் பிரதீப் பார்க்க போறான். கண்ணையும் போனையும் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டேன். அவன் எடுக்கிறத பார்த்தானா? இல்ல. இந்த வீடியோவை ஜாக்கிரதையா வச்சுக்கோ. அவன் என்னைக்கு நம்ம கிட்ட ரிவர்ஸ் ஆனாலும் இதை அவனுக்கு காட்டணும். போலீஸ்ல சொல்லுவோன்னு மிரட்டி அவனை வீக் பண்ணணும். ஓகே? ஓகே மேடம். ஆமா, அவ செத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா, முடிஞ்சது சார். எனியோ நீங்க சொன்ன மாதிரி உங்க 2வது மனைவியா பணத்துக்கு ஆசைப்பட்ட இந்த அம்மா கதை ஓவர். தேங்க்யூ மிஸ்டர் பிரதீப். நீங்க எப்படி சார் இவகிட்ட மாட்டீங்க? டியூஷன் டீச்சருங்கிற பேர்ல எங்க ஏரியாவுக்கு வந்தா. என் பொண்ணை சேர்த்த. அவளை பார்க்க போகும்போது மயங்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன். அப்பப்போ பணம் கேட்டு ஒரே டார்ச்சரா? அப்படிலாம் இல்ல. ஆனா ரீசெண்டா என்ன கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு மரியாதை கொடு, அந்தஸ்து கொடுன்னு ஒரே டார்ச்சர். உங்க வீட்ல யாருக்காவது இந்த பிரச்சனை தெரியுமா? தெரியாது சார். இப்ப ரீசெண்டா தானே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா. இவ சைடுல யார் இருக்கா? அதையும் தான் இது வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த வாட்டி கல்யாணம் பண்றத பத்தி பேசணும்னா சரி வாண்ண சிங்கப்பூர் கூட்டிட்டு போனேன். திருப்பி வரும்போது கடத்தல் விஷயமா என்ன மிரட்டுற மாதிரி மிரட்டி இவளை காலி பண்ண வச்சேன். சூப்பர் பிளான் சார், கலக்கிட்டீங்க. சாகும்போது கூட உங்களுக்காகவே உயிர் கொடுத்த மாதிரி ஒரு தியாக ஃபீலிங்கோடே செத்தா இல்லையா சார்? ஆமா ஆமா, உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணிருப்பா. சரி சரி, இந்த பாடி என்ன பண்ண போறீங்க சார்? நீயே போய் எங்கேயாவது எரிச்சிரு. அப்ப நான் வரேன். சரிங்க மேடம். ஹலோ, பேசுறது யாரு? நாராயணனா? ஆமா, யார் பேசுறது? நான் ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ற டெக்னீஷியன். மொபைல் ரிப்பேர் பண்ற டெக்னீஷியனா? ஆமா, பெரிய கம்பெனில ஒர்க் பண்ற இன்ஹவுஸ் டெக்னீஷியன். சரி, அதுக்கு என்ன? எங்க கம்பெனிக்கு ஒரு டிஸ்ப்ளே போன மொபைல் ரிப்பேருக்கு வந்திருக்கு. ஹலோ மேடம், ஹலோ. மேட்டர் என்ன சொல்லுங்க, எனக்கு டைம் இல்ல. என்கிட்ட வந்த மொபைல எதேச்சியா ரிப்பேர் முடிச்சு செக் பண்ணி பார்த்தப்போ உங்க சம்பந்தப்பட்ட வீடியோ ஒண்ணு அதுல பார்த்தேன். என்ன வீடியோ? ஒரு லேடி சம்பந்தப்பட்ட வீடியோ. லேடி சம்பந்தப்பட்ட வீடியோவா? யாருகிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எஸ், மிஸ்டர் நாராயணன், எம் நாராயணன், அசோக் நகர்ல இருக்கிற பிசினஸ் மேன். கரெக்ட் தானே? எங்க நான் யாராவது ஒரு லேடி கிட்ட பேசிருக்கலாம், அதை யாராவது ஒருத்தங்க வீடியோ எடுத்திருக்கலாம். அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஆமா, என் நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தது? 2 நாளா உங்க போட்டோவை நெட்ல போட்டு உங்க ஐடியை சர்ச் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சு உங்க ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணி இப்போ பேசிட்டு இருக்கேன். ஏன் என்ன அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும்? வீடியோ முக்கியமானது இல்லையா சார்? உங்க கரியர் சம்பந்தப்பட்ட வீடியோ சார். புரியல. உங்க கரியர் சம்பந்தப்பட்ட வீடியோ சார். உங்க வீடியோ வெளியில லீக் ஆனா உங்களுக்கு கஷ்டம் சார். என்ன வீடியோ அது? விளக்கமா சொல்லுங்க. ஏர்போர்ட்ல இருந்து உங்க மனைவியோட நீங்க வந்தது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ சார். அது சைலன்சர் துப்பாக்கியால சுடப்பட்டு உங்க மனைவி பொணமா கீழே விடற ஒரு வீடியோ சார். அது
அதுக்கப்புறம் நடந்ததை பத்தி தெளிவா வேணும்னா சொல்லட்டுமா? ஸ்டாப் இட். ஓகே. யார் நீ? என் பேர் அஞ்சலா. லிசன் அஞ்சலா, ஆக்சுவலி வாட் யூ வாண்ட்? வேற என்ன? பணம் தான். எங்க ஒர்க் பண்ற நீ? Why? உனக்கு தேவையான பணத்தை நான் நேரடியா கொண்டு வந்து தரேன். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எதுக்கு சார் அந்த கஷ்டம் எல்லாம்? ஒரு பொது இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீங்க பணத்தை அங்க வச்சிடுங்க. நான் வீடியோ உள்ள மொபைலை அங்கே டிஸ்பேச் பண்ணிடுறேன். எனக்கு அந்த மொபைல் யாரோடதுன்னு தெரியணும். சாரி சார். என்ன சாரி? என்னால அந்த மொபைல் கிளையண்டோட அட்ரஸ் எல்லாம் தர முடியாது சார். ப்ளீஸ் அஞ்சலா, அந்த மொபைல் எனக்கு தந்தனா உனக்கு நான் பணம் கொடுக்கணும். அந்த ஒரிஜினல் வச்சிருக்கிற அவனுக்கும் பணம் கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. I'll call you later. Okay? யூ பாசிட்டிவ் ரிப்ளை. Thank you, sir. கை கொடுங்க. என்ன சார்? கை கொடுங்க. எஸ் சார். அவனை எவ்வளவு சரியா கெஸ் பண்ணீங்க? எப்படி பேசினா அவன் வாய் விடுவான்னு கரெக்டா கால்குலேட் பண்ணிருக்கீங்க. குட். உங்க மனைவி இருக்காங்களான்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் கண்ணுல ஒரு கலவரம். அவன் ஆளு தப்பானவன்னு அதுலயே எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். தப்பானவனா இல்லனா நான் காசு தரேன் வீடியோ கொடுன்னு சொல்ல மாட்டான்ல. இத வச்சு அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்க முடியாதா சார்? விசாரிக்க முடியும். ஆனா அவனே கையும் களவுமா மாற்றத்துக்கு ரெடி ஆகி வரப்போ நாம ஏன் கஷ்டப்படணும்? ஜஸ்ட் மாட்டட்டும். இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும் சார்? மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க. இப்பவே வா. ஆமா, யோசிச்சு பார்த்தேன். அந்த வீடியோவோட ஒரிஜினல் இருக்கிற ஒரிஜினல் மொபைல அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு 5 கோடி கொடுங்கன்னு கேளுங்க. 5 கோடியா? ஆமா, கேளுங்க. அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். என்ன யோசிக்கிறீங்க? 5 கோடிய ஒரு வேளை கொடுக்க அவன் தயாரானானே வச்சுக்கோங்களேன். வீடியோ கேட்பானே, இல்லாத வீடியோவை எப்படி சார் கொடுக்கறது? கண்ணால பார்த்த சாட்சியே நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த வீடியோ எல்லாம் எதுக்கு சொல்லுங்க? இல்ல, அந்த இடத்துல அவன் கேட்கும்போது எனக்கு பிரச்சனை தானே, அதான் யோசிக்கிறேன். நான் உங்களை தனியா அனுப்புற மாதிரி இல்ல பேசுறீங்க. எங்க போனாலும் நான் உங்க பின்னாடியே இருப்பேன். டோன்ட் வரி. ஃபோன் பண்ணுங்க. ஐம் ஹியர் வித் யூ. ஓகே சார். எஸ் அஞ்சலா, டெல் மீ. நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஒரிஜினல் வீடியோ இருக்கிற போனை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். வெரி குட். கூடவே கிளையண்டோட அட்ரஸ் காப்பியையும் தந்துடுறேன். எங்க வந்து கொடுக்குற மொபைல? எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லவே இல்லையே. எவ்வளவு வேணும் உனக்கு? 5 ஓகேவா? 5னா? 5 lakhs. சாரி சார், உங்க வேல்யூ அதுக்கும் 100 மடங்கு மேலன்னு எனக்கு தெரியும். புரியலமா? 5 கோடி எதிர்பார்க்கிறேன் சார். என்ன சார் பேசாம ஆயிட்டீங்க? ஓகே, பைசி தரேன். வீடியோ இருக்கிற மொபைலையும் அதை கொடுத்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு எங்க வர? எங்க வரணும்? நான் ஒரு அட்ரஸை SMS அனுப்புறேன். உங்க வீட்டு அட்ரஸா சார்? ஆமா. எனக்கு உங்க வீட்டு தெரியும். நான் வரேன், விடுங்க. என்னது? என் வீடு தெரியுமா? தெரியும் சார். எப்ப வரணும் அது சொல்லுங்க. இப்பவே வா, நோ ப்ராப்ளம். சாரி சார், இப்போ முடியாது. நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு வந்துடுறேன். ஓகே? ஓகே. தேங்க்யூ சார். பை. பை. அப்பா, ஃபோன் வைக்கிற வரைக்கும் டென்ஷன் தான். வாட் நெக்ஸ்ட் சார்? என்ன பண்ண போறோம்? நாளைக்கு காலையில 6 மணிக்கு இங்க வந்துருங்க. நம்ம சேர்ந்தே போங்க. அவன் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல நான் உங்களை இறக்கி விட்டுறேன். நீங்க நடந்து போங்க. நான் உங்களை பின்னாடி வாட்ச் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். அப்போ நான் இப்ப கிளம்பட்டுமா? முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசலையே. என்ன விஷயம் சார்?
அந்த பையன் டமால் சீனுவை என்ன பண்ண போறான்? என்ன பண்ண போறோம்னா? அவன் கொடுத்த வாக்குமூலத்தை ஆதாரமா வச்சுதான் இப்ப நாராயணனை நம்ம வளைக்க போறோம். இந்த டைம்ல டமால் சீனு வெளியில இருக்கிறது நல்லதில்லை. அதனால அவன் என் கண்ட்ரோல்ல இங்கே இருக்கட்டும். அவனை வீட்டுக்கெல்லாம் அனுப்ப வேணாம். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் சார், நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ ரவி சார். நாளைக்கு காலையில ஒரு அதிரடி ஆபரேஷனை பண்ண போறோம். அப்படியா சார்? ஆமா, அலர்ட்டா இருங்க. எனி டைம்ல கால் வரும். ஓகே சார். ஆல் யார் சார்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலை பண்ணுமே. என்ன வேலை சார்? நம்ம கிட்ட இருக்கிற பெண்டிங் கேஸ்ல ஏதாவது ஒரு சின்ன பெட்டி கேஸ். பெட்டி கேஸா? விசாரணைக்கு அப்புறம் பெரிய லெவல்ல கூட நாம நினைச்சா திருப்பிக்க முடியாத மாதிரியான ஒரு நல்ல கேஸ். சரி சார். ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க. யாரு சார்? யாராவது பக்ரா மாட்டியிருக்கானா? சொல்றேன். அதுக்குள்ள ரெடி பண்ணி வைங்க. ஓகே? ஓகே சார். ஓகே. எனக்கு பயமா இருக்கு மேடம். எதுக்கு பயம்? சார் இருக்காருல்ல. சாரி இருப்பார் மேடம். நான் இருப்பேனா? நீ டேய் தம்பி, எதுக்கு? நாங்க போலீஸ். நீ கண்ணால பார்த்துதான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய பணக்காரனை ரிஸ்க் எடுத்து மடக்க போறோம். மேடம் சொன்னாங்களா என்ன ரிஸ்க்னு? சொன்னாங்க சார். அந்த நாராயண அவனுக்காக ஸ்ட்ராங்கான லாயர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வருவோம். கோர்ட்ல அவன் மேல கேஸை நிரூபிக்கணும்னா என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. என்ன சொல்றீங்க சுமிதா? ஆமா சார், புரியுது. நீ கண்ணால பார்த்ததா என்கிட்ட சொன்ன மாதிரி ஜட்ஜு கிட்ட சொன்னாதான் அவன் பதில் சொல்ல முடியாம அங்க முடிப்பான். அதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். வெளியே இருந்தா உன்னை விலைக்கு வாங்கலாம், இல்லனா கொன்னுடுவாங்க. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். சோ எங்க கூட கோஆபரேட் பண்ண, புரியுதா? ஓகே சொல்லு. ஓகே. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகேமா சுனிதா, ஜாக்கிரதை. ஓகே சார், நான் வரேன். சார் என்ன சார்? ஒண்ணு இல்ல, கடவுள் ஒருத்தனை பெரிய பணக்காரன் ஆக்கணும்னா எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றான் பாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. புரியல சார். உனக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. புரியும் போது பக்காவா எல்லாமே புரியும். ஓகே? என்ஜாய். உங்க பேர் என்ன? பிரியங்காவா? ஆமா சார். நேத்து உங்களுக்கு தான் ஃபோன் வந்ததா? ஆமா சார். என்ன சொன்னாங்க ஃபோன்ல? வாய்ஸ் டெல் மொபைல் கம்பெனில இருந்து பேசுறோம். உங்களோட மொபைல் நம்பர் இதுதானான்னு செக் பண்ணுங்கன்னு அப்படின்னு என்னோட மொபைல் நம்பர் சொன்னாங்க சார். சரி. உடனே இந்த மொபைலுக்கு 4G சர்வீஸ் அப்டேட் பண்ணனும். உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு உங்க போனை ஆன் பண்ணாதேன்னு சொன்னாங்க சார். நீங்க உடனே போனை ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், வேலையில பிஸியாய் போய் போன் ஆன் பண்ண விஷயத்தை மறந்துட்டேன் சார். ஆன் பண்ணி பார்த்தா ஷாக் ஆயிட்டேன் சார். ஏமா? என் வீட்ல இருந்து 30 மிஸ்ட் கால் வந்திருக்கு சார். என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டா அதை விட ஷாக் ஆயிட்டேன் சார். என்ன ஷாக்கு? என்ன கிட்னாப் பண்ணதா சொல்லி எங்க வீட்ல பணம் கலெக்ட் பண்ணிருக்காங்க சார். அது எப்படி உங்க வீட்ல பணத்தை கொடுத்தாங்க? என்னையும் காணோம், போனும் ஸ்விட்ச் ஆஃப். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கிட்னாப் பண்ணவங்கள விடணும்னா பணம் ரிலீஸ் பண்ண சொல்லிருக்காங்க சார். வீட்ல வயசான அப்பா அம்மா இருக்காங்க சார், என்ன பண்ணுவாங்க சார்? இருங்க. முதல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு அறிவு இல்லையா? ஏன் சார்? ஏமா, உங்க செல்போன் ஒர்க் பண்ணலன்னா ஆபீஸ் நம்பருக்கு கூப்பிட வேண்டியதானே? சார், இன்னைக்கு எம்டி கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் சார். அந்த விஷயம் ஆபீஸ்ல யாருக்குமே தெரியாது சார். வீட்ல சொல்லலையா? வீட்ல ஆபீஸ்க்கு போறேன்னு மட்டும் தான் சார் சொன்னேன். சோ உங்க ப்ரோக்ராம் தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் விளையாடி இருக்கான், கரெக்டா? ஆமா சார். என் கம்ப்ளைண்ட்டும் சேர்ந்துதான் சார். யார் நீங்க? காலையில வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருந்தேன் சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தீங்க. என்ன கம்ப்ளைண்ட்? சேம் இதோ இப்போ இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். அவங்க லேடிஸ், நான் ஜென்ஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க வாங்க.
வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நானும் இவங்கள மாதிரி ஆஃபீஸ் போறதா சொல்லி வீட்டில் இருக்கிற வயசான அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புனேன் சார். ஆஃபீஸில் திடீர்னு எங்கள் எம்டி ஃபோன் பண்ணி அவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், யார்கிட்டயும் சொல்லாம வாடினாரு. நான் கிளம்பி போயிட்டேன். ஏங்க, நீங்களும் அப்படித்தானே போனீங்க? ஆமா சார், என்னையும் எம்டி அப்படிதான் கூப்பிட்டாரு. பாத்தீங்களா? அங்க போன பிறகு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. 4G அப்டேட் பண்றோம், உங்க மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா 2 ஹவர்ஸ்ல அதுவே ஆன் ஆகும்னு சொன்னாங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்னு சொன்னாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண. சார், எனக்கும் டிட்டோ இப்படிதான் சொன்னாங்க. ஹலோ. சார் சொல்லுங்க சார். சார். பை தி வே, ஐம் தீபக். ஹாய் சார், என் பேரு பிரியங்கா. நைஸ் நேம். தேங்க் யூ. எனக்கு என்ன வருத்தம்னா, எங்க அப்பா அம்மா 4 lakhs சம்திங் வாரி கொடுத்துட்டாங்க. எங்க வீட்ல கூட 2 lakhs அப்படியே கொடுத்துட்டாங்க சார். என்ன பண்றது? நம்மளை கொன்னுடுவேன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினதும் நம்ம வீட்டுக்காரங்க நம்ம ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். நம்ம எங்கேயெல்லாம் தேடுவாங்க, காணோம். அப்பதான் பயந்துறாங்க. ஆமா சார், நிஜம் சார். என் பணம் போனதுல ஒரே டென்ஷன் என்னன்னா, அடுத்த வாரம் ஃபாரின் ட்ரிப்க்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஃபாரின் போறீங்களா? ஆமா. எங்க போறீங்க? சிங்கப்பூர். எப்ப போறீங்க? நெக்ஸ்ட் வெனஸ்டே. மை காட், நம்ம 2 பேருக்கும் நிறைய விஷயம் ஒரே மாதிரி நடக்குது பாருங்களேன். நிஜமாவா? ஆமா, நெக்ஸ்ட் வெனஸ்டே நானும் சிங்கப்பூர் போறேன். ஆபீஸ் விஷயமாவா இல்ல பர்சனல் டூரா? உங்களுக்கு என்ன? எனக்கு ஆபீஸ் விஷயமா டூர். ஹாய், என்னோடதும் ஆபீஸ் விஷயமா டூர் தான் சார். எங்க எம்டியோ நானும் போறோம். ஓஹோ. என்ன சார் ஓஹோன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க? எங்க எம்டி யார் தெரியுமா? தெரியாது. யார் மேடம்? எக்ஸ் பிரசிடென்ட் வேணுகோபாலோட பேரன். நாணயத்துக்கு பேர் போன குடும்பம். அவர் கூட போனா நோ செக்கிங், நத்திங். அப்படியா? என்ன சார் சாதாரணமா அப்படியா கேக்குறீங்க? ஒரு ஆச்சரியமும் இல்லாம? நான் எதுக்கு ஆச்சரியப்படணும்? உங்க எம்டி ராயல் ஃபேமிலி, அதனால அவருக்கு ராயல் ட்ரீட்மெண்ட் தராங்க. நோ செக்கிங், நத்திங், எல்லாமே அதனால தான். அவர் கூட போறதுனால உங்களுக்கு அன்னைக்கு நோ செக்கிங், நத்திங் அப்படி கூட இருக்கலாம். நான் காமன் மேன், நான் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? கரெக்டா நான் சொன்னது? நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஆக்சுவலி இன்னொரு டவுட் வந்தது. எப்படி கேக்குறது? ஏன் கிட்டயா? ஆமா. சும்மா ஃப்ரெண்ட்லியா கேளுங்க சார். ஃப்ரெண்ட்லியாவா? ஆமா, ஃப்ரெண்ட்லியா. ஓகே, நானும் ஃப்ரெண்ட்லியா கேக்குறேன். உங்க எம்டி அவ்வளவு பெரிய ஆளா இருக்கும்போது இந்த கேஸ இங்கேயே கொண்டு வந்தீங்க? டிஜிபி லெவல்ல டீல் பண்ண வேண்டியதானே? குட் क्वेश्चन சார். எங்க எம்டிக்கு அவரோட தாத்தா பேர் யூஸ் பண்றது அவருக்கே பிடிக்காது சார். ஓ. நம்மள யூஸ் பண்ண விடுவாரா? ஏதோ அவர் ஃபேமிலி மேல உள்ள மரியாதை நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தப்பா? தப்பு ஒண்ணும் இல்ல. சரி, என் ஃபோன் நம்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரி, கொடுங்க. 96001 40508. அப்படியே உங்க நம்பர்ல இருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. நானும் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. மிஸ் கால் வந்ததா பாருங்க. வந்துருச்சு. அதே நம்பர் தான். Thank you. Thank you. நாம 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண இன்னும் 1 வாரம் இருக்கு. அதுக்குள்ள ஃப்ரெண்டே பேசுவோம். அதுக்குள்ள எப்பயாவது ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு கால் பண்ணலாமா? ஓ ஷுவர், தாராளமா பண்ணலாம். ஒரு நிமிஷம் மேடம். நோ மேடம், கால் பிரியங்கா. அன்மேரிட் யா? ஆமா, நீங்க மேரிடா? I am awfully married. Awfully marriedா? அப்படினா? ஹலோ பிரதீப், என்ன? எங்க இருக்க? ஏன்? அர்ஜென்ட்டா நீ கொஞ்சம் வரணும். நாம கொஞ்சம் பேசணும். நான் வரல. ஏன்? நேத்து உங்க அப்பா கிட்ட பேசும்போது நீயும் இருக்கணும்னு சொன்னல? ஆமா. நீ வந்தியா? நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பதான் நீ போனதா அப்பா சொன்னாரு. உனக்கு ஃபோன் பண்ண, நீ போனை பிக்கப் பண்ணல. இப்ப கூட உன்கிட்ட பேச வேணான்னு தான் பார்த்தேன். மனசு கேட்காம தான் எடுத்தேன். என்ன விஷயம் சொல்லு. நம்ம நேரடியா பேசலாம். பரவாயில்ல, போன்லயே சொல்லு.
எங்க அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இஷ்டம் இல்ல போல இருக்கு. ஏன்? தெரியல. நேத்து நீ ஏதாவது தப்பா பேசுனியா? ஹேய், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அப்பா, அதுவும் நான் செகண்ட் டைம் மீட் பண்றேன். நான் தப்பா பேசுவேனா? அது சரி. ஆமா, எங்க அப்பா என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்டாரு. நான் எங்க கம்பெனி பேரை சொன்னேன். அந்த கம்பெனில பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் ஆபீஸ்ல இல்ல, நான் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இதுல என்ன ராங்கு? எனக்கு ஒன்றும் புரியல. தெரியலையே. சரி, உன் இஷ்டம் என்ன? ஏன் இஷ்டம்னா? காதலிச்சப்ப வந்த தைரியம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது வரமாட்டேங்குதா? புரியல. அப்படின்னா உங்க அப்பா ஒரு வேளை நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நாம 2 பேரும் தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓடி போயா? ஆ, அப்படி கூட வச்சுக்கலாம். எனக்கு தெரியல. நான் யோசிச்சு சொல்றேன். ஒரு நாள் டைம் கொடு. ஓகே, நாம இப்ப மீட் பண்ணலாமா? இல்ல, நான் இப்போ கிண்டி வரைக்கும் போறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஹே, என்ன? நானும் கிண்டி ஏரியால தான் இருப்பேன். அங்க மீட் பண்ணலாமா? ஓகே, நான் என் வேலை முடிஞ்சதும் உனக்கு ஃபோன் பண்றேன். சரியா? ஓகே. ஹலோ. ஹலோ பிரதீப், சார், எங்க இருக்க? ஸ்டேஷன்ல சார். பிளான் ஏ படி எல்லாம் பக்காவா நடக்குதா? எஸ் சார். அந்த பொண்ணு பிரியங்கா அவங்க வீட்ல ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் வாங்கினது நாம தானே தெரியாம அந்த பொண்ணு பிரியங்கா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருச்சு. நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததுனால சேம் மேட்டர்னு இன்ஸ்பெக்டர் கூட ஜாயின் ஆயிட்டேன். அப்போ அந்த நம்ம கிளைண்டோட ஸ்டேஷன்ல அறிமுகம் நல்லபடியா நடந்துருச்சு இல்லையா? ஆமா சார், நடந்துருச்சு. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரும் எனக்கு கொடுத்துருச்சு. என்னோட நம்பரையும் அது வாங்கிடுச்சு. வெரி குட். ஸோ பேசினபடி புதன்கிழமை 2 பேரும் ஒரே ஃப்ளைட்ல டிராவல் பண்ண போற மேட்டரை பத்தி கன்வே பண்ணிட்டீங்களா? ஆச்சு சார். அப்படின்னா பிளான் ஏ கரெக்டா டிராவல் ஆகுது இல்லையா? எஸ் சார், பக்காவா போயிட்டு இருக்கு. ஆஸ் இட் இஸ் 12 மணிக்கு உங்ககிட்ட வரேன். அதுக்குள்ள மேடம் வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் இங்க வந்தா நல்லா இருக்குமே. வரியா? ஏன் சார்? அடிஷனலா உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன வேலை? ஒரு பொண்ணு ஒருத்திய கிட்னாப் பண்ணி கதையை முடிக்கும். ஐயோ, என்ன சார், என்ன கூலிக்கு கொலை பண்ற கொலைகாரனவே ஆக்கிட்டீங்களா? அதெல்லாம் வேணாம் சார். வேற யாருக்காவது அந்த வேலையை கொடுத்துருங்க சார். இங்க பாரு பிரதீப், ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை, 2 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். அதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவங்க அப்பா என்கிட்ட எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு கேட்டாரு. 10 லட்சம் சேவிங்ஸ்ல இருக்குன்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டேன். நீங்க 10 லட்சம் தரேன்னு சொன்னதுனால உங்க செகண்ட் வைஃபை நான் காலி பண்ணேன். இப்ப திருப்பியும் கொலை பண்ண சொன்னா எப்படி சார்? இந்த வாட்டி உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கொலை பண்ணிதாகணும் பிரதீப். என்ன காப்பாத்திக்கவா? ஆமா, நீ சத்யபிரியாவை கொலை பண்ண வீடியோவை ஒரு பொண்ணு வச்சிருக்கா. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா. யாரவ? பேரு அஞ்சலை. ஒரு பிரைவேட் மொபைல் கம்பெனில போன் ரிப்பேர் பண்ற டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ இதுக்கு நான் உங்க வைஃபை கொலை பண்ற வீடியோவை ஷூட் பண்ணா? அவ ஷூட் பண்ணல. என்ன? அவகிட்ட ரிப்பேருக்கு வந்த ஒரு மொபைல் போன்ல வேற யாரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வீடியோவை அவ பார்த்திருக்கா. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். நானும் அப்படிதான் இருக்கேன். ஏன்னா அவ எனக்கு போன் பண்ணி மிரட்டுறா. என்னன்னு மிரட்டுறா? 5 கோடி வேணுமா. கொடுக்கலனா வேற என்ன, போலீஸுக்கு போவா. நம்ம கம்மி என்னணும். நீங்க என்ன சொன்னீங்க? வீட்டுக்கிட்ட வீடியோட வா, பணம் தரேன்னு சொல்லியிருக்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? அவ வீட்டுக்கிட்ட வந்ததும் பணத்தை கொடுக்க போற என்னோட ஆளா வந்து அவளை தூக்கிட்டு போயிரு. அவளோட கதைய நீ முடிச்சிரு. சார், ஒரிஜினலா அந்த வீடியோவை ஷூட் பண்ணவன எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? மொபைலை வச்சு
அவனை கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிச்சிடறான். அமைதியா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல பிரதீப். இந்த 2 கொலையையும் நீ பண்ணிதான் ஆகணும், இல்லனா நாம மாட்டிப்போம். என்ன சொல்ற? ஓகே சார், நான் வரேன். குட், உடனே வா. வணக்கம் சார். வணக்கம். யார் நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? உள்ள வந்து பேசிக்கலாமா? வா. யார் நீ? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா என்ன சொல்றது? இங்க பாரு, நீ எது பேசுறா இருந்தாலும் நேரடியா வந்து பேசிருக்கணும். இந்த வீடியோ எடுக்கிற பழக்கம் என்ன பழக்கம்? என்ன ஹிஹி அப்படின்னா அந்த சத்யபிரியா விஷயத்தை கூட வீடியோ எடுத்தது நீதானா? இங்க பாரு, உனக்கு நான் பணம் கொடுத்துறேன். இதோட என்ன ஃபாலோ பண்ற வேலையில விட்டுரு. இந்த வீடியோ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு வேணும்? 10 கோடி கொடுங்க. என்னது 10 கோடியா? என்ன விளையாடுறியா? என்ன சார், வீடியோவே இல்லாம அந்த பொண்ணு மிரட்டினா அவளுக்கு நீங்க 5 கோடி கொடுக்க ரெடியா இருக்கீங்க. நீங்க பேசின சகலத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணத நீங்களே நேரடியா பாத்தீங்கல்ல. எனக்கு 10 கோடி தரக்கூடாதா? இரு மறுபடியும் அதை சொல்லு. என்ன மறுபடியும் சொல்றது? இல்ல, அப்போ என்ன மிரட்டின பொண்ணுகிட்ட வீடியோ இல்லையா? இல்ல, வீடியோ மட்டும் இல்ல, வீடியோ இருந்த மொபைல் அவகிட்ட இல்ல. என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன், மொபைல் அவகிட்ட இல்ல. ஏன்னா அவ மொபைல் ரிப்பேர் பண்றவளே இல்ல. அதெல்லாம் ஏன் பிளான். அப்படின்னா யார் அவ? சுனிதா, ரிப்போர்ட்டர், கிரைம் ரிப்போர்ட்டர். என்கிட்ட வந்து நீங்க தப்பான ஆள்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. முதல்ல எனக்கு ஒவ்வொன்றா கிளியர் பண்ணி. அந்த நாராயணன் சம்திங் ராங்கான ஆள் தான் சார். மேபி, ஆனா அவன் மனைவி உயிரோட இருக்கிற பட்சத்துல அவங்கிட்ட இந்த பையனை கூட்டிட்டு போய் உங்க மனைவிய ஒருத்தன் சுட்டு கொன்னத நேரடியா பார்த்த சாட்சி இவன் தான் சொல்லி விசாரிக்க முடியாதே. ஒரு குற்றம் கேள்விப்பட்டேன், அது போலீஸ்ல கேஸா பதிவாகல. அதுக்கு அது தப்புன்னு சொல்றேன். அப்படின்னா நீங்க போலீஸா? ஆமா, ஏசிபி வெங்கடேஷ். கமிஷனர் ஆபீஸ்ல விசாரிச்சு பாருங்க. எனக்கு போலீஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து பெரிய பணம் ஒண்ணு பார்க்கணும்னு ஆசை. 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு 10 வாட்டி பேரை கெடுத்துக்கிட்டு இந்த சின்ன டீலிங்லாம் வேணாம், பெரிய டீலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த பொண்ணு உங்க விஷயத்தை கொண்டு வந்தா. அவளை கன்வின்சிங்கா பேசி உங்களை பிடிக்கிறதுக்கான ஏற்பாட பண்ணியிருக்கேன். ஏன் ஐடியா படி அவ இப்ப உங்க வீட்டுக்கு வருவா, உங்ககிட்ட பணம் கேட்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? வீடியோல மொபைல குடுன்னு கேட்பீங்க. அப்ப நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். இதான் பிளான். நான் அப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா எனக்கு 10 கோடிய ஒன் ஷாட் பேமெண்ட்டா கொடுத்துருங்க. அதைத்தான் கேட்டேன். அதை கொடுத்துட்டா எங்களை விட்டுருவியா? தாராளமா. வர சுனிதா உங்ககிட்ட பணத்தை வாங்குவா. வீடியோ உள்ள மொபைல நீங்க கேட்பீங்க. அவ முழிப்பா, என்ன எதிர்பார்ப்பா. நான் வரமாட்டேன். நீங்க இப்ப போன்ல பேசினபடி அவ கதையை முடிச்சிடலாம். நான் என்ன பண்ணுவேன்? இந்த 10 கோடியை வாங்கிட்டு இந்த மொபைலையும் உங்ககிட்ட கொடுத்துருவேன். பேசாம போய் என் டியூட்டி போய் பார்ப்பேன். சின்சியரா இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்களா இதே மாதிரி வந்து மாட்டினா மறுபடியும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கண்டிப்பா வந்து கேட்பேன் சார். எல்லாம் ஓகே. அந்த பையன் டமார் சீனுவ என்ன பண்ணுவீங்க? அவனை ஜெயில வச்சே முடிச்சிருவேன். டோன்ட் வரி. என்ன சொல்றேன்? டீல் ஓகேயா? எனக்கு டபுள் ஓகே. இப்ப பணம் எப்போ வரும்? அரை மணி நேரத்துல வாங்கிக்கலாம். எங்க? கேளம்பாக்கத்துல என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க வந்தா பணத்தை வாங்கிக்கலாம். ஓகே, வாங்கிக்கிறேன்.
ஹலோ சார். சுனிதா, நான் ஏசிபி வெங்கடேஷ். சார் குட் மார்னிங். நான் உங்க வீட்டு வாசல்ல தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீடு பூட்டி இருக்கே. எனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு. ஒரு 3 hours விட்டு வா. நம்ம நாராயணனை அரெஸ்ட் பண்ற வேலையை பார்க்கலாம். ஓகே? ஓகே சார். அப்படின்னா நான் அந்த ஆளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா சார்? வேணாம், அவர் வெயிட் பண்ணிட்டோம். ஓகே சார். அப்ப நான் 1 மணி நேரம் கழிச்சு வரேன் சார். வா 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 வா. ஒரு வேளை என்னால வர முடியலன்னா நீ நேரா நாராயண வீட்டுக்கு வந்துரு. நான் அங்க வந்துடுறேன். ஓகே? தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேரடியா வருவா. ஹலோ சுனிதா மேடம், நான் தான் டமால் சீன். என்ன செய்யணும்? எப்படி இருக்கீங்க? ஆமா, உங்களை ஏசிபி எங்க வச்சிருக்காரு? அந்த ஏசிபியை நம்பாதீங்க, அவன் டபுள் கேம் ஆளு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அவன் ஃப்ராடு மேடம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க இப்போ? நான் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்கிறேன், உங்ககிட்ட தான் வரேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ அந்த ஏசிபி வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். முதல்ல அங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, எங்க ஏரியாவுக்கு போங்க, அதான் சேஃப்டி பிளேஸ். சரியா மேடம்? ஓகே. நான் 10 நிமிஷத்துல வரேன். யார் பாணி? ஹலோ பிரதீப், நான் தான். சொல்லுங்க சார். வாட்ஸ்அப்ல ஒரு பொண்ணு போட்டோ அனுப்பியிருக்கேன், பாத்துரு. ஓகே சார். அந்த பொண்ணை கண்டிப்பா தூக்கி ஆகணும், மிஸ் ஆகக்கூடாது. ஓகே? ஓகே சார். அந்த பொண்ணு எங்க வெயிட் பண்றாளோ அந்த அட்ரஸ் அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே சார். அட்ரஸ் ஒரு போலீஸ் ஆபீசர் அட்ரஸ்னு பயப்பட வேண்டாம், அவர் நம்ம ஆளுதான். ஓகே சார். இந்தாங்க. என்னாச்சு? இன்னும் கண் முழிக்கலையா? இல்ல, மருந்து என்ன நீங்க அதிகமா கொடுத்துட்டீங்களா? இல்ல, லைட்டா தான் ஸ்ப்ரே பண்ணி மூக்குல போத்தனேன். அதுவும் எனக்கு வேற வழி தெரியாம தான் அந்த மாதிரி செஞ்சேன். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மயக்கம் போதான்னு பார்க்கலாம். சரி, ட்ரை பண்றேன். ஓகே. ஹலோ, என்னாச்சு பிரதீப்? சார், நீங்க சொன்ன அந்த ஏசிபி வீட்டுக்கு முன்னாடி 3 மணி நேரமா நிக்கிறேன். 3 மணி நேரத்துல வரேன்னு சொன்ன அந்த பொண்ணு, அதான் அந்த சுனிதா, இன்னும் வரலையே சார். ஒரு நிமிஷம் இரு. யோ ஏசிபி, 3 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை வர சொன்னல, அவ வரலையாம யார் சொல்றானே? முதல்ல கட்ட அவுத்து விடுங்க. 10 கோடி கேக்குறியாப்பா, எப்படி அவுத்து விடுறது? ஏய் பிரதீப் சார், அந்த பொண்ணு அந்த அட்ரஸுக்கு கண்டிப்பா வரும், தூக்கிடு. ஓகேவா? ஓகே சார். உங்க லீடர் மேடம் வீடு சேத்துப்பட்டுல எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? தெரியும். ஏன்? உடனடியா வந்து அவங்க வீட்டை காட்டு. எதுக்கு? வேற எதுக்கு சார் கேட்பாங்க? அரெஸ்ட் பண்றதுக்கு தான் சார் கேக்குறாரு. ஹலோ சார், நான் கமால் சிங் சார். சொல்லு சீனு. நீங்க சொன்ன மாதிரியே நாராயணன் சார் லாக் பண்ணிட்டோம் சார். குட். இன்ஸ்பெக்டர் கிட்ட போன கொடு, ஸ்பீக்கர் ஆன் பண்ண. ஓகே சார். சார், சார் லைன்ல இருக்கார். ஹலோ சார். என்னாச்சு ரவி? அந்த ஓல்ட் லேடி கிட்ட காட்டி கொடுக்கறதுக்கு நாராயணன் சார் ரெடி ஆயிட்டாரா? ஆயிட்டார் சார். வெரி குட்.
அந்த பொம்பளை இது வரைக்கும் அதோட வீட்டை யாருக்கும் காமிச்சதில்ல. இவருக்கு தெரிஞ்சதுன்னா போய் பார்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் போன கொடுங்க சார். பிரதீப் சார், என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் உன்னை சாருங்கிறாரு? நான் அவரோட மேலதிகாரி இல்லையா சார்? மேலதிகாரியா? ஆமா சார், என்னோடது ஏசிபி கேடர், ஆன்டி ஸ்மக்லர் விங். அண்டர் கவர் ஆபரேஷன் டியூட்டி தான் அதிகமா எங்களுக்கு இருக்கும். அதனால சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆட்டோ ஓட்டுறவங்கன்னு அதிகமா போய் சொல்லிக்க வேண்டிய வேலை. பயிர கடத்தல்லாம் பண்றீங்கன்னு நீங்களும் உங்க மேடமும் ஒரு புது பேட்டர்ன்ல கடத்தல் பண்றீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. என்ன உங்க கேஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க. வாட்ச் பண்ணி பார்த்தா புது பேட்டர்ன் தான். அதே பேட்டர்ன்ல உங்களை கையும் களவுமா பிடிக்க உங்க கூட சேர்ற மாதிரி டிராமா ஆடினேன். டிராமாவா? ஆமா சார், உங்ககிட்ட வந்து உங்க டீம்ல சேர்றதுக்கு உண்மையிலேயே உங்க அடியால் மாதிரி என்னை மாத்திக்கிட்டு வாழ்ந்தேன். இன்னும் உங்ககிட்ட நெருக்கமாகறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். உங்க பொண்ணோட டியூஷன் டீச்சர் மேல நீங்க ஆசைப்படுற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ண வச்சா எப்படி இருக்கும்னு ஒரு பிளான் பண்ண. நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க டார்ச்சரை பொறுத்துக்க முடியாம அவங்கள கொலை பண்ண சொன்னீங்க. நானும் அவங்கள சுடுற மாதிரி ஆக்ட் பண்ணேன். அவங்களும் செத்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. நீங்க நம்பிட்டீங்க. சைலன்ஸ் துப்பாக்கியில இருந்து குண்டு எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியலையே சார். இது எப்படி சார்? எப்படி சார்? என்னது, நடிச்சாங்களா? ஆமா சார், நான் சுடவே இல்லை. ஆனா அவங்க நான் சுட்ட மார்க் மாதிரி ஒரு அடையாளத்தை ஒட்ட வச்சுக்கிட்டு கீழே விழுந்தாங்க. நீங்களும் நம்பிட்டீங்க. பாடிய என்கிட்டயே எரிக்க சொல்லிட்டீங்க. சோ அந்த நம்பிக்கையில உங்க மேடம எனக்கு அறிமுகப்படுத்தினீங்க. உங்க பிளானை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அரெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க. சார் சொல்லுங்க சார். அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணும்போது யாராவது ஏதாவது டிராமா பண்ணா என்கவுண்டர்ல போட்டுருங்க. ஓகே சார். இந்த ஏசிபி என்ன பண்றது சார்? அவரையும் தூக்கிட்டு போய் செல்ல போடுங்க. கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. டோன்ட் வரி. ஓகே? ஓகே சார். ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க போலீஸா? ஆமா, டிபார்ட்மெண்ட் அண்டர் கவர் ஆஃபீஸர், ஆன்டி ஸ்மக்லர் விங். ஐயோ, இது தெரியாம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேனே. நீ மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் என் வேலையை பத்தி கேட்டு நான் ஒரு மாதிரி தடுமாறினதும் என்ன தப்பா நினைச்சிட்டாரு. என்ன பண்றது, இந்த கேஸுக்காக 13 மாசமா பிரதீப் இப்படிதான் கஷ்டப்படுறாரு. ஐ எம் சாரி பிரதீப். ஹை, இட்ஸ் ஓகே. ஆனா இந்த கதையில சம்பந்தமே இல்லாம நீ வந்து நுழைஞ்சதுதான் நாங்க 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். எனிவே, நடந்தது நடந்தாச்சு. இனி நடக்க வேண்டியது எல்லாமே நல்லதாவே நடக்கிறதுக்கு ஆக வேண்டிய வேலையை பாப்போமா? கண்டிப்பா, அதுக்கு தானே கஷ்டப்பட்டோம். மேடம், எல்லாத்துக்கும் என்கிட்ட பக்காவான பேப்பர் ப்ரூஃப்ஸ் இருக்கு. ஆனாலும் ஒரு வாட்டி
நீங்க வாக்குமூலம் கொடுத்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க, நீங்க யாரு? என் பேரு அமிர்தவள்ளி. நாங்க கடல் வழி கடத்தல் செய்யற குடும்பம். எனக்கு வெளிநாட்டுல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. குறைஞ்ச விலையில வைரங்களை வெளிநாட்டுக்கு வாங்குறாங்க ஏஜென்ட்ஸ். நம்ம தென்பகுதி சப் ஏஜென்ட்டா நான் இருக்கேன். கடத்தல் பொருட்களை சட்டத்தை ஏமாத்தி இங்க கொண்டு வர்றதுக்கு நான் ஃப்ளைட் பேசஞ்சர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுவேன். அதாவது ஒருத்தர் சட்டத்தோட பார்வையில நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு பார்சல், வரும்போது ஒரு பார்சல்னு உங்க வியாபாரத்தை அவங்க மூலமா பண்ணீங்க. கரெக்டா? ஆமா. கேப்ல போலீஸ்காரங்களையும் உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வர மாதிரி மீட் பண்ணி வச்சுக்குவீங்க, இவரை செஞ்ச மாதிரி இல்லையா? ஆமா. நீங்க பொது பிரயாணிகளை யூஸ் பண்ணி மொத்தம் எத்தனை கடத்தல் பண்ணிருக்கீங்க? 65 முறை பண்ணிருக்கேன். அடேங்கப்பா, அப்படின்னா 65 பேரை முட்டாளாக்கிருக்கீங்களா? ஆமா. அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்கள ஸ்மக்லர் ஆக்கிட்டீங்க. கரெக்டா? எஸ். வாக்குமூலம் கொடுத்ததுக்கு நன்றி. உங்க புத்திசாலித்தனமும் இந்த அறிவு கூர்மையும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தியிருந்தா நம்ம நாடு எப்பவோ நல்ல நிலைமைக்கு போயிருக்கும். பேட் லக்.